கான்செப்ட் என்னன்னா இன்றைக்கி ஸ்டூடெண்ட் மத்தியில் வந்து ஸ்ட்ரெஸ்ன்றாங்க. அவங்களோட ஸ்கில்ஸ் நிறைய டெவலப் பண்ணிக்கணும். யூ ஆர் நாட் அப்டேட்டட், யூ ஆர் அவுடேட்டட். அவங்கள அவ்வளோ திறமை இருக்கும். பட் என்னென்னா த ஸ்பார்க் அவனை கொடுத்து வெளியில் கொண்டு வர்றது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்ரிபடி ஹேஸ் இட்ஸ் ஓன் யூனிக் ஃபீச்சர்ஸ் இன் லைஃப். கடவுள் வந்து எல்லாருக்கும் ஒரு தனித்திறமை கொடுத்துருக்காரு. பசங்களுக்கு வந்து இந்த க்ரியேட்டிவ் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் இதெல்லாம் எல்லாமே போச்சு. இந்த புக்கு கல்ச்சர்ஸே வந்து அவங்க மறந்துறாங்க. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியை நீங்கள் வளர்த்துக்கணும். நான் வந்து ஆர்த்தோடாக்ஸாக தான் இருப்பேன் அப்படின்னா த வேர்ல்ட் வில் நாட் அக்செப்ட். அந்த சிலபஸ்லேயும் காலேஜோடு நிற்காமல் வெளியில் வாங்க, கோர்ஸ் படிங்க. அந்த கோர்ஸை படிக்கிற போது உங்களுக்கு என்னன்றது தெரியும். இந்த சிஸ்டமோடு அவங்க படிச்சுட்டாங்க வச்சுங்களேன், அந்த எக்ஸாம் முன்னாடி படித்து போயிட்டு எழுதிட்டு கதை விட்டுட்டு வரணுன்ற அவசியம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸ் மேக்ஸ் மோர் பர்ஃபெக்ட் அப்படின்னு. நீ வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய அப்போ தான் வந்து டவுட்ஸ் வர ஆரம்பிக்கும். எப்போ ஒருத்தனுக்கு ஒரு டவுட்ஸ் வர ஆரம்பிக்குதோ அப்போ தான் அவனோட லேர்னிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். இந்த 5 கொஸ்டின் போடுங்க, உங்களுக்கு வந்து நோபடி உங்களுக்கு யாரும் கைட் பண்ண அவசியமே இல்லை. வெல்கம் டு சென்ட் ஜோசப்ஸ் கல்வி. பில் கேட்ஸ், மார்க் ஜக்கர்பர்க், ஸ்டீவ் ஜாப்ஸ் இந்த மாதிரி இன்னும் பல லீடர்ஸ் இப்போ இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவங்களோட கியூரியாசிட்டி, த thirst to learn new things and innovate. இந்த கியூரியாசிட்டி இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்ட இருக்கா? அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இம்பாக்ட் என்ன, இதை பற்றி நான் பேசுறதுக்கு தான் இன்னையோட கெஸ்ட் வந்திருக்காங்க. மிஸ்டர் எஸ் சிவகுமார், MBA, LLB and advocate at Madras High Court. Hello sir, welcome to our show. Welcome ma, thank you so much. Sir, உங்களை பற்றி ஒரு few words சொல்லுங்க sir. I'm Shivakumar from Ondurpet actually. I did my engineering in Adiparasekti 94-98 and after that I joined in software engineer. எல்லாரும் போகிற மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பெங்களூர் போனேன். அங்கே போயிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஒரு 3 கம்பெனிஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அண்ட் ஐ வாஸ் பெஸ்ட் அவார்ட்லாம் அங்கே வாங்கினேன் ஃபார் தி சாஃப்ட்வேர்ஸ் ஆக்சுவலி. அண்ட் லேட்டராக நான் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் முடிச்சுட்டு திடீர்னு IAS படிக்கணும் ஆசை வந்துச்சு. எல்லாருக்கும் ஒரு ஆசையில் கொஞ்சம் லேட்டாக வந்துடுச்சு. டெல்லி போனேன், ப்ரிப்ரேஷன் பண்ணிவிட்டு 3 மெயின்ஸ் கொடுத்தேன், ஒரு இன்டர்வியூ பண்ணிவிட்டு கிடைக்கல. இதுவும் லேட்டராக நான் ஜாயிண்ட் மோசர் பியரில் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் ஜாயின் பண்ணிட்டேன். அண்ட் சென்னைக்கு வந்துட்டு திருப்பியும் வந்து ஒன்ஸ் அகேன் நான் திரும்பி சாஃப்ட்வேரில் போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஐ மெட் மை பிரதர் மிஸ்டர் நந்தகுமார் IRS, who is the Commissioner of Income Tax. Presently he is in Ahmedabad. அவர் கூட ஒரு 10 years ட்ராவல் பண்ணோம் ஃபார் UPSC அவேர்னஸஸ் ஃபார் ஆல் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு இருக்க எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆஃப்டர் தட் ஒரு IAS கோச்சிங் இன்ஸ்டியூட் காந்தி அம்மாள் IAS அகாடமின்னு சொல்லிட்டு ஐ ஹேட் prepared many students and all my students are all over India இருக்காங்க. Later on அப்புறம் கொஞ்சம் லேட்டர் LLB போட்டுட்டு right now practicing in High Court as an advocate. Thank you so much. Nice. Thank you so much. சார், இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்ட் பேஸ் வேர்ல்டில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ் இவங்க எல்லாரும் நிறைய புது விஷயம் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இதுக்கு அத்தாரிட்டி சைட்ல இருந்து என்னென்ன ஹெல்ப்லாம் சார் இருக்குது? See, basically when we prepared அப்போ வந்து இந்த டிஜிட்டல் வேர்ல்டு இல்லாமல் இருந்ததுமா. ஒன்ஸ் வி ஹேவ் ஒன்லி நோ தட் yahoo.com அப்படி மட்டும்தான் இருந்தது ஆக்சுவலாக. இப்போ அப்படி இல்லை. இன்றைக்கி இறங்கினாவே வந்து ChatGPT, AI இந்த மாதிரி போயிட்டுருக்குமா ஆக்சுவலாக. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ப்ரெஷர்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பியர் ப்ரெஷர்ஸ் நிறையா இருக்குது, சிலபஸ் ப்ரெஷர்ஸ் இருக்குது. தே நீட் டு ஓவர் கம் ஆக்சுவலாக. இப்போ என்னென்னா பசங்க மத்தியில் வந்து ஒன்லி மொபைல் இருக்கிறதால தே யூஸ் டு அந்த வேர்ல்டே நம்ம இன் ஃப்ரண்ட் ஆஃப் இருக்கிற மாதிரி இருந்துட்டு தே ஆர் கோயிங் ஃபார் மொபைல்ஸில் வந்து இருக்கிற ChatGPT யூஸ் பண்ணுறாங்க. இந்த புக்கு கல்ச்சர்ஸே வந்து அவங்க மறந்துறாங்க. பிகாஸ் தெர் இஸ் மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரீடிங் அண்ட் ஸ்டடிங் ஆக்சுவலி. யூ மைட் பி நோயிங் தட் ரீடிங் பண்ணால் மறந்துடும், பட் ஸ்டடிங் பண்ணணும்னு வச்சிங்களேன், லைக் யூ ஆர் பீன் லேர்னிங் லைக் சைக்கிளிங் அண்ட் ஸ்விம்மிங். இது வந்து வாழ்க்கையில் எதாவது மறப்பீங்களா நீங்கள்? கிடையாது சார். அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன், ஸ்டடி பண்ண சொல்கிறேன். நான் இப்போ எல்லாமே லேர்னிங் தான் பண்ணுறாங்க பசங்க. அந்த நேரத்தில் வேறு தான் எக்ஸாம்ஸ்க்கு வந்து கிளியர் பண்ணுற முன்னாடி நைட்டு படிக்கிறாங்க, திரும்பி போகிறாங்க, அந்த சிலபஸை கவர் பண்ணிட்டா போதும். பட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அவங்களோட ஸ்கில்ஸ் நிறைய டெவலப் பண்ணிக்கணும். இன்றைக்கி ஏன்னா அசிம் பிரேம்ஜி சார் பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இஃப் யூ ஆர் நாட் அப்டேட்டட், யூ ஆர் அவுடேட்டட். இந்த ப்ரெசன்ட் ஸ்கில்ஸ்க்கு நீங்கள் சொல்கிற அந்த இது கண்டிப்பாக செட் ஆகுமா? எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நாங்கள் படிக்கும்போது வெறும் சிலபஸ் மட்டும்தான் இருந்தது. அப்பார்ட் ஃப்ரம் தஸ் விட்டா கிரவுண்டுக்கு போவோம். இப்போ அப்படி இல்லை. வி ஆர் லிவிங் இன் எ காம்படேட்டிவ் வேர்ல்டு. இந்த காம்படேட்டிவ் வேர்ல்டில் வந்து யார் முன்னாடி வராங்கன்றது அவங்களுக்கு தான் இன்றைக்கி வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் வந்து பைத்தான் மட்டும் தான் படிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னா, நான் படிக்கும்போது ஆரக்கல், ஒரு பேக் எண்ட் ஆரக்கல்ன்றாங்க, ஃப்ரண்ட் எண்ட் வந்து
திரும்பி வந்து எஸ்கியூஎல், இப்போ எஸ்கியூஎல், ஆரக்கல் அப்படி தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரண்ட் எண்ட் பார்த்தா மைக்ரோசாஃப்ட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அப்படி இல்லை. இன்றைக்கி வந்து த வேர்ல்ட் இஸ் வைட் ஆக்சுவலி. நீங்கள் எல்லா ஃபீல்ட்லேயும் வந்து போகிறதுக்கு வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ChatGPT இல்லை மற்ற ஏஐ. நம்ம பசங்கள்ட்ட ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா, அந்த புக்ஸ் படிக்கிற ஹேபிட்ஸ், மேகசின்ஸ் இதெல்லாம் படித்தோன்னா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் நேரடியாக பார்க்கும். பட் அவங்களுக்கு வேண்டி அதுக்கேற்ற மாதிரி ஆடியோ அண்ட் வீடியோ வந்து இப்போ மீடியாவை இட் பி வைப்ரேட் இன்ஜின் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. இந்த மீடியா வந்து எல்லாத்தையுமே கொடுக்குறதால அவங்களுக்கு வந்து ஆடியோ அண்ட் வீடியோ போய் விஷுவலாக பார்க்குறதால ஈஸியாக போகிறதால இருக்குது. ரயில்வே ட்ராக் மாதிரி தான் ஒரு ஸ்டூடெண்ட்டோட லைஃப். 2 ட்ராக்கும் ஒரே இடத்துல டெஸ்டினேஷன் ரீச் ஆகிடும். பேரண்ட் ஒரு ட்ராக் எடுத்துக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ட்ராக் எடுத்தால் அந்த ட்ரெயின் போய் ரீச் ஆகாது. அதுதான் சொல்லுவேன், ஆல்வேஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட ஆட்டிடியூடு, அவங்க எதில் இருக்காங்க, அவங்க எதில் எந்த மாதிரி சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்றது அதை நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே பேரண்ட்ஸ்கிட்ட விரும்பி கேட்டுக்கிறேன். அண்ட் மோரோவர் இதில் என்னென்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பசங்க வந்து இப்போ இருக்கிற வந்து சிலபஸ் மட்டும் பார்க்குறதுலாம் ஃப்ரெண்ட்ஸோட அவங்க சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனுக்கு பிடிச்சது மீடியா லைனில் எடுத்திருப்பாங்க, அந்த லைனில் இவனும் போகணும்னு நினைப்பாங்க. அது இல்லாமல் இவனுக்கும் எவ்ரிபடி ஹேஸ் இட்ஸ் ஓன் யூனிக் ஃபீச்சர்ஸ் இன் லைஃப். கடவுள் வந்து எல்லாருக்கும் ஒரு தனி திறமையை கொடுத்துருக்காங்க. அந்த திறமை என்னென்னு கண்டுபிடிக்கணும் ஆக்சுவலாக. அந்த கண்டுபிடிச்சி இது வழியாக போனான்னா தே வில் பி டெஃபினெட்லி லைஃப்பில் வந்து சூப்பராக வந்துடுவாங்க அவங்க. சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார், ஏஐ இல்லாமல் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதோட இம்பாக்ட் இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோ சின்ன பசங்களுக்கு மத்தியில் எப்படி இருக்கு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த இம்பாக்டை பற்றி? வெரி ட்ரூமா. சின்ஸ் இன்னைக்கு நான் வரணும்னு இந்த டாபிக் நான் பேசணும்னா கூட நான் வந்து இந்த ChatGPT தான் பிலீவ் பண்ணுறேன். பட் வாட் ஐம் ட்ரைங் டு தேர் ஆர் மெனி அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் தேர் ஆக்சுவலி. ஸோ இன்ஸ்டண்ட்டாக வந்து உன் இன்ஃபர்மேஷன்ஸும் அசிஸ்டன்ஸும் பண்ணுது. அந்த விஷயத்தில் வந்து ChatGPT வந்து ரொம்ப ஐ எம் ப்ரவுட் டு சே தட். பட் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தோஸ் திங்ஸ் ப்ரொவைட் வந்து நம்ம கேட்குற இன்ஃபர்மேஷன்ஸ் அக்யூரேட்டாக கொடுக்குது. ஆக்சுவலாக அக்யூரேட்டாக கொடுக்குது, இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ப்ளஸ் வந்து உனக்கு வேண்டியது எல்லாமே இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ இட் இஸ் கிவிங் தட். அதுக்கு என்ன வேண்டியதுன்னா நீ வந்து உன்னோட திங்கிங் நாலேஜை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இன்புட் வந்து கரெக்டாக கொடுக்கணும். இன்றைக்கி ChatGPT இட்ஸ் கோயிங் டு ரூல் அப்படின்ற ஏஐன்றான். ஏஐ சம்டைம்ஸ் அதோட இன்னும் அட்வான்ஸாக கூட வர்றது நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஆல்வேஸ் ஐ யூஸ் டு சே தட் யூ ஷுட் அப்டேட் ஆக்சுவலி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 24/7. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கே எங்கள் அம்மாவுக்கு இப்போ ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதோ டாக்டர்கிட்ட போகாமல் எத்திக்கலி இட் இஸ் ராங் ஆக்சுவலி. பட் அந்த நேரத்தில் ஒரு ஃபஸ்ட் எய்ட் மாதிரி எதாவது கொடுத்து கேட்டுட்டு வாட் இஸ் இன்ஃபர்மேஷனாக கண்டிப்பாக அது கொடுக்கும். அதை கொடுத்து அந்த நேரத்தில் எடுத்து லைஃப் சேவிங்கோ மற்றது பண்ணலாம். ஸோ 24/7 இட் இஸ் அன் ஹியூமன் டியூட்டர் ஃபார் யூ தட். அந்த ஹியூமன் டியூட்டராக இருக்கும்போது அது வந்து இட் இஸ் வார்ம் வெல்கம் ஃபார் தட். மூணாவது பாயிண்ட் எடுத்திங்கன்னா இது வந்து லேர்னிங் அண்ட் சால்விங் ப்ராப்ளம்ஸ். சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டுடியோவில் எடுத்துக்கிட்டோன்னா இது எவ்வளோ டன் ஏசி போகணுன்றது பார்த்து நம்ம வந்து போய்ட்டு ஒரு பர்சனை கேட்கணும். பட் தேவையில்லை, இந்த ரூமோட சைஸு இந்த ஸ்பேஸஸு இங்கே எல்லாத்தையும் கொடுத்தோன்னா அதுவே கொடுத்துட போகுது ஆக்சுவலாக. ஸோ அந்த விஷயத்தில் வந்து ChatGPT இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல்மா. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் வந்து இன்னொன்று இன்ஹான்ஸ் ப்ரொடக்டிவிட்டி ஆக்சுவலாக. மெயினாக சொல்ல போனோன்னா இன்றைக்கி வந்து எல்லாருமே இமெயில் எழுதுறதுக்கு வந்து நானே என் பாஸுக்கு மெயில் போடும்போது கொஞ்சம் ஆரம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பேன். என்ன அவருக்கு போகிறதா டியர் போகிறதா ரெஸ்பெக்டட் போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி என்னோட பாஸை பேர் போட்டு அவரோட டெசிக்னேஷன் போட்டேன்னா இட் வில் பி என்ன கண்டென்ட் கொடுக்கணும் அதை இமெயில் டிரான்ஸ்லேட் பண்ணுது. பீங் அன் அட்வொகேட் ஆக்சுவலி நான் வந்து ஒரு கேஸ் ட்ராஃப்ட் பண்ணணும், இல்லை என்னோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி கேசஸ் இந்த நான் இப்போ ஒரு ரிலேட்டட் கேசஸ் வருதுன்னா அதுக்கு பேசிக்கலி அதுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுது. இந்த கேஸ் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி இருக்குது, இந்த ஸ்டேட்டில் நடந்திருக்குதுன்றது இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தோன்னா இட் இஸ் கிவிங் தட். ஸோ இட் இஸ் மேக்ஸ் மீ யூசர் ஃப்ரெண்ட்லி ஆக்சுவலி. அண்ட் மோர் ஓவர் டைம் மேனேஜ்மெண்ட். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே லாபமான பின்னாடி புக்ஸாக இருக்கும், ஏன்னா அந்த கேசஸ். இப்போ அந்த வேலை இல்லை, எல்லாமே வந்து உன்னோட யூசர் மொபைலி ChatGPT அடிச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் கேஸ் ஹிஸ்ட்ரி இட் இஸ் டைம் சேவிங் ஆக்சுவலி. சரி, நம்ம இப்படி எல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது ChatGPT பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம். பட் இதில் டிஸ்அட்வான்டேஜில் இருக்குது ஆக்சுவலாக. டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறது என்னென்னா நம்மளோட வந்து லேக் ஆஃப் டீப் அண்டர்ஸ்டாண்டிங். சப்போஸ் நம்ம ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போயிது அது ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை கொடுத்தோம்னு வச்சுங்களேன், அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு வந்து இட் வில் பி லேக் ஆஃப் தட். இதால் வந்து சம் கேசஸ் ஏதாவது ஆகிறதும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐ ஆம் சேயிங் தட் நாட் ஒன்லி ஃபாலோ தட், நீங்கள் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் போடுங்க அப்படின்னு சொல்கிறது ஒன் திங் ஐ ஆம் சேயிங் தட். ஸோ இது மட்டும் இல்லாமல் என்னென்னா டிபெண்ட் ஆன் ஏஐ. எல்லாருமே இன்றைக்கி ஏஐ டிபெண்ட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. அதால் வந்து பசங்களுக்கு வந்து இந்த க்ரியேட்டிவ் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் இதெல்லாம் எல்லாமே போச்சு ஆக்சுவலாக. சரி, எதாக இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரைம்ஸ் சொல்லணும்னா டக்குன்னு போது தான் ரைம்ஸுக்கு என்ன ரைம்ஸ் சொல்லுது, அந்த ரைம்ஸை வந்து அவன் வந்து மெகப் பண்ணி அவன் சொல்கிறதுக்கு வந்து தேர். அண்ட் மோர் ஓவர் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்து அதை க்ரியேட் பண்ணுன்னா அவனால் க்ரியேட் பண்ண முடியல ஆக்சுவலாக. பிகாஸ் நமக்கு வந்து கேக்கை பண்ணுறது கற்றுக் கொடுக்குறதுக்கு பதிலாக கேக்கே கொடுத்துட்டா அவன் கேட்கறது சாப்பிட்றாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த க்ரியேட்டிவிட்டியே வரமாட்டேங்குது ஆக்சுவலி. பிரெயின் ஸ்டார்மிங் ஐடியாஸ் வரமாட்டேங்குது. ஒரு இந்த மக் இருக்குது,
இந்த மகை வந்து வாட் இஸ் த சைஸ் ஆஃப் தட், எவ்வளோ கண்டென்ட் வரும், எல்லாத்தையும் கேட்டால் தான் நம்ம அதுக்கு பண்ண முடியும். ஆமா சார். இவன் மக்குன்னு அடிச்சோடனே இந்த மக்கில் வந்து எனக்கு இந்த வந்து இந்த மாதிரி மக்கு வேணும் அப்படின்னா இட்ஸ் கிவிங் an இமேஜ் ஆக்சுவலி. ஸோ அந்த இமேஜ் எப்படி, வாட் ஆர் த ரா ப்ராடக்ட்ஸ், ஹவு ஐ ஆல்வேஸ் சே தட் ஒரு கொஸ்டின்ஸ் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் பண்ணும்போது இட் நெவர் கிவ்ஸ் அப் வை வாட் வென் ஹவு வேர். இந்த கப்பு நான் எடுத்துக்கிட்டேன்னா இது கேட்டேன்னா வாட் இஸ் த கப் ஆஃப் த நேம் ஆஃப் த கப்புன்னு கேட்டால் கொடுத்துற போகுது. வேர் இஸ் இட் ஹஸ் பின் ப்ரொடியூஸ்னு சொல்ல போகுது, வென் இட் ஹஸ் பின் ப்ரொடியூஸ்னு சொல்ல போகுது, வாட் ஆர் த ரா மெட்டீரியல்ஸ் கேன் பி யூஸ்ட் ஃபார் திஸ் கப்னு சொல்லலாம். பட் பேசிக்கலி வை இந்த கப்பை வச்சுட்டு என்னென்ன பண்ண முடியுன்றது அங்கே வந்து நீ பசங்களுக்கு கொண்டு வரும்போது அவன் ஆர்டிஸ்டாக்காக நிற்பான். பேசிக்கலி ஐ வாண்ட் டு சே தட் எல்லா பசங்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா, டோன்ட் சே நோ. ஆல்வேஸ் இஃப் யூ சே தட் ஐ கான்ட் டூ இட், என்னால் முடியாது, இன்னும் வந்து இதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு எப்போ நீங்கள் சொல்கிறீங்களோ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து யூ ஆர் ஸ்ட்ரக்கிங் தட், யூ ஆர் புட்டிங் எ பிளாக். அந்த பிளாக்குக்கு மேலே திங்க் பண்ணாது ஆக்சுவலாக. அந்த பிளாக் திங்க் பண்ணுறதுக்காக தான் நம்ம பசங்க வந்து சில பேர் சேட் ஜிபிடி போகும். ஸோ இந்த அட்வான்டேஜஸ் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ், பட் அட்வான்டேஜ் பார்த்துட்டு நம்ம போயிட்டு இருப்போமே. தேங்க்யூ ஸோ மச் சார். இது வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே சிலபஸ், எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி தான் படிச்சிருக்கோம். இதை தாண்டி நம்ம புதுசா பசங்க யோசிக்கணும், நம்ம புதுசா ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆர்வத்தோட இருக்கிற பசங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் சார் அவங்க டெவலப் பண்ணிக்கணும் இம்பார்ட்டண்டா? சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ன்றது என்னன்னா, வாட் இஸ் இட் இஸ் பின் த வேர்ட் ஹஸ் பின் காயின்ட் பை ஸ்பென்சர். நீ எங்கே போனாலும் அதை சர்வே பண்ணணும். சப்போஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது வந்து நம்ம வந்து ஒரு ட்ரக்கிங் போகிறோம்னு வச்சுங்களேன், அங்கே நம்மளோட பாடி அடாப்ட் ஆகணும் ஆக்சுவலாக. யுவர் ஹெல்த் ஷுட் பி மெயின்டைன்ட் ஆக்சுவலாக. அங்கே வந்து உன்னோட வந்து ஸ்கில்ஸை வந்து இந்த வழியாக போனால் வி கேன் ஒரு மைண்ட் மேப்பிங் இருக்கும் டு ரீச் த டெஸ்டினேஷன் ஆக்சுவலி. செல்லும் பாதி சரியாக வேகமாக ஓடுவதால் என்ன பயன் அப்படின்றதால நம்ம போகிற வழியில் வந்து கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் ஏன் அந்த வேர்டை நான் சொல்கிறேன்னா, அதை வச்சு தான் நம்ம டார்வினே வந்து 1893 வந்து உலகத்தை சுற்றி வந்தார். அங்கே அவர் கண்டுபிடிச்சது அதுதான். இப்போ பனிப்பிரசத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே இருக்கிற அந்த மிருகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உள் அது மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த பனியை சர்வே பண்ணணும். இப்போ நம்ம வந்து ட்ராபிக்கல் கண்ட்ரிஸில் இருக்கும், நமக்கு வந்து ஹாட்டாக ஒரு இதில் போட்டோம்னா நமக்கு குளிரும் ஆக்சுவலாக. ஸோ வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதால் நம்ம ட்ரெஸ்லாம் கட்டி போட்டுருப்போம் இல்லையா சம்டைம்ஸ் வந்து. அது என்னாச்சுன்னா அதுக்கேற்ற ட்ரெஸ்ஸஸ் தான் போகணும். அது சர்வே நம்ம இங்கே இருக்கோம். இப்போது இந்த ப்ரெசன்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா கம்யூனிகேஷன் ஸ்கில். சப்போஸ் இங்கேருந்து நம்ம வந்து ஒரு டெல்லிக்கு போய் அதர் ஸ்டேட்டுக்கு போகிறாங்க, மற்ற லாங்குவேஜஸ் இஸ் மேண்டட்ரி. பட் இங்கிலீஷோட காமனாக இருந்ததுன்னா யூ கேன் சர்வே எவ்ரிவேர் ஆக்சுவலி. அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து யூ ஷுட் நீட் டு டெவலப். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். ஏன்னா ஒரு இன்டர்வியூ போனோன்னா யூ ஷுட் கோ நீட் அண்ட் க்ளீன் வித் பர்சனாலிட்டி, வித் யுவர் ஆட்டிடியூட். உங்கள் பிஹேவியர் சேஞ்சஸ் இருக்குது, உங்கள் கேரக்டர், இது எல்லாமே வந்து இட் வில் பி ஃபோக்கஸ்ட் ஆக்சுவலி. மோரோவர் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் டைம் மேனேஜ்மெண்ட், எவ்ரிதிங் அண்ட் செல்ஃப் டிசிப்ளின் ஆக்சுவலி. இந்த செல்ஃப் டிசிப்ளின் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சன் எடுத்துக்கங்க ஒரு உதாரணத்துக்கு. நம்ம சன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து சன் ரைஸ் ஆகுது, ஈவினிங் சன் செட் ஆகுது ஆக்சுவலாக. அதே மாதிரி இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுதுங்களா? அது கிடையாது சார். அது இட் ஷோஸ் தட் இட் இஸ் ஏ செல்ஃப் டிசிப்ளின் ஆக்சுவலி. அதோட வேல்யூ பண்ணுது. அதே ரிலையபிலிட்டி, கரெக்டாக அந்த டைம் தான் வருது, அந்த டைம் தான் போகுது. சப்போஸ் மாறிடுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த தலைகீழ. ஸோ அதாவது வந்து நேச்சர், நான் ஆல்வேஸ் ட்ரைங் டு சே தட் நேச்சர்கிட்ட நிறைய கற்றுக்கணுமா நம்ம. அந்த மாதிரி போகும்போது அடுத்தது கொலாபரேஷன்ஸ் அண்ட் டீம் ஒர்க் ஆக்சுவலி. பசங்க வந்து இன்றைக்கி வந்து எவ்ரிபடி ஹேஸ் இட்ஸ் ஓன் நாலேஜ் அண்ட் திங்ஸ் ஸ்பெசிஃபிக்கலாக இருக்காங்க. பட் டீம் ஒர்க், சப்போஸ் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை ப்ரைஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த ப்ராடக்ட்டில் வந்து ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர் பண்ணுறாங்க வச்சுங்களேன். சில பேர் வந்து அவன் இன்ஜின் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பான், சில பேர் பாடியில் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பான், இல்லை சில பேர் வந்து ஹவு டு என்ஹான்ஸ் இந்த ஃபியூல் எஃபிஷியன்சி பண்ணுறது. இப்போ ஆல்டர்னேட் ஃபியூல்ஸும் நிறைய வந்துருக்குது ஆக்சுவலாக. பசங்க வந்து பயங்கர டேலண்ட். இப்போ இருக்கிற பசங்களுக்குலாம் ஐ வாஸ் மெஸ்மரைஸ்ட் ஆஃப்டர் சீயிங் ஐ எம் ஷாக்கிங் ஆல்வேஸ். அவங்களோட அவ்வளோ திறமை இருக்கும். பட் என்னென்னா த ஸ்பார்க் அவனை கொடுத்து வெளியில் கொண்டு வர்றது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாக. ரிமோட்டில் இருக்க பசங்களுக்குலாம் நிறைய டேலண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் டாக்டர் வீரமுத்துவேல் உங்களுக்கு தெரியும். ஸ்பேஸ் இன்றைக்கி சந்திரயான் ப்ராஜெக்ட் டைரக்டர் சந்திரயான். அவர் பாருங்கள் அங்கேருந்து படிச்சுட்டு அவரோட இனிஷியல் டேஸில் வந்து அவர் வந்து வேறு லக்ஷ்மி இன்ஜினியரிங்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு இதுவே வந்து அவர் அவேர்னஸ் இருந்ததுன்னா இன்னும் ஸ்பேஸில் கொடுத்துருந்தா இன்னும் இஸ் பி என்ஹான்ஸ்ட் ஆக்சுவலி. தேங்க்யூ. ஐ லைக் டு சே தேங்க்ஸ் டு மிஸ்டர் டாக்டர் வீரமுத்துவேல் ஃபார் ஹிஸ் சந்திரயான் மூன். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் டிசிஷன் மேக்கிங் பசங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வேணும் அது ஆக்சுவலாக. ஏன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்ன்றது கொடுத்தா மட்டும்தான் பையனுக்கு வந்து பயப்படுவான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு குழந்தைங்க வந்து கீழே விழுந்துடுது, திரும்பி ஏஞ்சிடுது இல்லை,
அதை நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வந்து ஐயோ விழுந்துட்டோமே எனக்கு வலிக்குதே அப்படின்றது தான் இப்போ என்னன்னா பயம் வேற ஒன்றும் இல்லை, அந்த பயம் தான். அதே மாதிரி எனக்கு மறந்துடுது அப்படின்வாங்க. மறக்காது, எதுவுமே மறக்காது. இட்ஸ் a லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஒருத்தனுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு வந்து நான் வந்து இந்த ஆட்டோமொபைல் காரை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லைனா ஸ்பேஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நோபடி கான் கண்ட்ரோல் ஆக்சுவலி. சரிங்களா? அதாவது செல்ஃப் டிசிப்ளின். அதே மாதிரி அவனுக்குள்ளே ஒரு டிசிப்ளின் போட்டுக்கணும். இது இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் ஆட்டோமேட்டிக்காக ஹீ வில் ஃப்ளாரிஷ் ஆக்சுவலி. அவன் நர்ச்சர் பண்ணணும். அவனுக்கு வேண்டியது கரெக்டான சீடை போட்டுடணும். அந்த சீடை போட்டுட்டு நம்ம கொடுக்குற சன்ஷைன், அந்த சீடுக்கு வேண்டிய சன்ஷைன், வாட்டர் அண்ட் சாயில், இது எல்லாத்தையும் மூணு ஒழுங்காக கொடுத்துட்டோன்னு வச்சுங்களேன், இந்த அவன் பையனோட ஃப்யூச்சர் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். ஆஸ் அ ஃபார்மர் எஜுகேஷனிஸ்டாக இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு உங்களோட ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ், ஒரு இம்பார்ட்டன்ட் பீஸ் ஆஃப் அட்வைஸ். சரி, ஒன் திங் ஐ சி என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியை நீங்கள் வளர்த்துக்குங்க. நான் வந்து ஆர்த்தோடாக்ஸாக தான் இருப்பேன் அப்படின்னா த வேர்ல்டு வில் நாட் அக்செப்ட் ஆக்சுவலி. இப்போ நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன்னா எனக்கு வேண்டிய இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் ஒரு ஸ்டூடெண்ட் பண்ண வேண்டிய வேலையை நான் வந்து ChatGPT வச்சு பண்ணிப்பேன் நான் ஆக்சுவலாக. அந்த ChatGPT இயக்கிறதுக்கு ஒருத்தன் வேணும் இல்லையா, அந்த அப்டேஷன் லெவல் இருக்காங்கல்ல, அவங்க வந்து எப்படியும் வந்து அப்டேஷன் தேவையே தருது. ஸோ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து நாட் ஓன்லி டோன்ட் ஸ்டிக் டு த சிலபஸ், அந்த சிலபஸ்லேயும் காலேஜோடு நிற்காமல் வெளியில் வாங்க, கோர்ஸ் படிங்க. அந்த கோர்ஸை படிக்கிற போது உங்களுக்கு என்னன்றது தெரியும். அந்த கோர்ஸை படிச்சுட்டு அதுக்கு வேண்டியது நீ வந்து ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய அப்போ தான் வந்து டவுட்ஸ் வர ஆரம்பிக்கும். எப்போ ஒருத்தனுக்கு ஒரு டவுட்ஸ் வர ஆரம்பிக்குதோ அப்போ தான் அவனோட லேர்னிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ வாட் டு வாண்ட் டு நோ நியூ திங்ஸ் அடுத்தது என்ன அப்படின்னு போயிட்டே இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு என்னடானா அவங்களோட ஸ்கில்லை வந்து ஆட்டோமேட்டிக்காக டெவலப் பண்ணிப்பாங்க. ஆக்சுவலாக ஒவ்வொரு ஸ்கில்லும் எவ்ரிபடி ஹேஸ் இட்ஸ் ஓன் யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆக்சுவலி. சில பேருக்கு நான் இதில் தான் போவேன் அப்படின்றது நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பேரண்ட்ஸோட கோஆப்ரேஷன்ஸ் இதில் ரொம்ப முக்கியமாக. நான் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் தான் போகிறேன்னு சொல்கிறேன், போயிட்டு தூக்கி வந்துட்டு அவங்கள வந்து வேறு ஏதாவது ஒரு காலேஜ், ஒரு நார்மல் இன்ஜினியரிங் காலேஜில் மற்ற ஏதாவது நார்மல் சப்ஜெக்டில் போட்டோம் வச்சுக்கலாம், அவனுக்கு ஈடு நாட்டவங்களாம் ஃபுல்லாக அந்த ஏரோநாட்டிக்கல் தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ சின்ன வயசுலேருந்தே வி நீட் டு ஃபைண்ட் இட் அவுட். நவ் வி ஆர் லிவிங் இன் டிஜிட்டல் லிட்ரஸி ஆக்சுவலி. ஈச் அண்ட் எவ்ரிதிங் யூ வில் ஃபைண்ட் இட் அவுட், either through app or through software or online. எல்லாமே கிடைக்குது. அது ஹவு வி ஆர் கோயிங் டு யூட்டிலைஸ் இந்த ப்ராப்பர் மேனர்ன்றது ரொம்ப 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 முக்கியமாக இருக்குது இன்றைக்கி காலகட்டத்தில். சரி, நீ அதை திங்க் பண்ணி நல்லதாக நினச்சேன்னா இட் வில் கோ இன் எ குட் மேனர் ஆக்சுவலி. இஃப் தேர் ஆர் ட்ரெமெண்டஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு உன்னை டெஸ்ட்ராய் பண்ணிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சி தட் இஸ் வாட் ஐம் சேயிங், சர்வேல் ஆஃப் த ஃபிட்டஸ். அந்த வேர்டு வந்து ரொம்ப சர்வே. நீ ஒரு இடத்துல நான் வந்து ஒரு காலேஜில் வந்து நான் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா you need to be outstanding for all those things actually. See, that's what I'm saying. இன்றைக்கி வந்து எக்ஸாம் ப்ளஸ் பையனுக்கு வந்து எக்ஸாம் ஃபியர் ஏன் வருது ஆக்சுவலாக, அவன் ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா நானும் அப்படி தான் படிச்சுட்டு வந்தேன். நான் அந்த லாஸ்ட் முன்னாடி நாள் நைட் எடுத்துகிட்டு சப்ஜெக்டை பிடிச்சிட்டு கிளியர் பண்ணிட்டு வந்துடுறது ஆக்சுவலாக. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டே வாங்க. யூ ஜஸ்ட் மேக் இட் ட்ரை. ஒரு ஷெடியூல் வச்சுங்க. அந்த ஷெடியூல் போட ஒரு சப்ஜெக்டாக, ஒரு இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அந்த ஷெடியூலுக்கு வந்து ஒரு வீக்லி. ஏன்னா அவர் ஹியூமன் மைண்ட் ஹேஸ் பீன் ட்ரெயின்ட் அக்கார்டிங் டு தட். இன்றைக்கி படிச்சு வேண்டான்னா ஒரு பேப்பரை நாளைக்கு படிக்கணும். அப்போ தான் வந்து அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும், டெம்பரரி மைண்டில் இருக்கும். அது திருப்பி 1 வீக் படிக்கணும், திருப்பி 1 வீக் படித்தது 1 மந்த் படிக்கணும், திருப்பி 1 மந்த் படிச்சுட்டு 1 இயர் கழிச்சு படிச்சிங்கன்னா இட் வில் பி ஸ்டோர்ட் இன் அவர் சப்கான்ஷியஸ் மைண்டில். வந்து யூ வில் நெவர் ஃபர்கெட் ஈவன் டில் யுவர் டெத். நீங்கள் எப்போ கேட்டாலும் அது இது இந்த சிஸ்டமோடு அவங்க படிச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த எக்ஸாம் முன்னாடி படித்து போயிட்டு எழுதிட்டு கதை விட்டுட்டு வரணுன்ற அவசியம் இல்லை ஆக்சுவலாக. ஸோ தட்ஸ் வாட் ஐம் சேயிங், யூ ட்ரெயின் யுவர் பிரெயின். உங்கள் பிரெயினை ட்ரெயின் பண்ணுங்கள். அவங்க ட்ரெயின் பண்ணணும், அது வந்து அவசியம். ஸோ இஃப் யூ டூ யர் ஒர்க், ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட் அப்படின்வாங்க. சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸ் மேக்ஸ் மோர் பர்ஃபெக்ட் அப்படின்னு நான். நீ அங்கே போய் பயப்படவே தேவை. கொஸ்டின் பேப்பர் நீ பார்த்து சிரிப்பேன், அது ஒன்றை பார்த்து சிரிக்காது ஆக்சுவலாக. நீ இன்கேஸ் ஆஃப் நீ போகலன்னு வச்சுங்களேன், அன்றைக்கி மற்றபடி வழக்கமாக எல்லாம் மற்ற பசங்க மாதிரி போனோன்னா அது ஒன்றை பார்த்து ஆடுவோம், நீ அதை பார்த்து ஆடுவோம். திஸ் இஸ் வாட் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலி. ஸோ இட்ஸ் நாட். ஸோ பசங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, சார் வாட் எவர் தி திங் இஸ், அவங்களோட ஆண்டர்பிரினர் ஸ்கில்லை வச்சுக்கோங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து நீங்கள் வேலை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஆண்டர்பிரினர் ஸ்கில்லை வளர்த்துக்கணும். நீங்கள் உங்கள் ஆண்டர்பிரினர் ஸ்கில்லை வளர்க்கணும்னா ஒன் டேல இட் வில் நாட் கம் தட். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஃபாதரோட வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் வச்சுருப்பார். அந்த பிஸ்னஸில் இன்வால்வ் பண்ணுறதுக்குனே அந்த கோர்ஸை போடுவார் அவர். சரியா? சம்டைம்ஸ் த ஸ்டூடெண்ட் மே ஹேவ் இன்ட்ரெஸ்ட் ஆன் தட். இன்ட்ரெஸ்ட்னா அவங்க வழியில் விடணும் ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருக்கும்போது ஆண்டர்பிரினர் ஸ்கில்ஸ் வந்து வளர்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, இட் வில் பி மச் பெட்டர். நீ வந்து பல பேருக்கு வேலை கொடுக்கலாம் இன்றைக்கி. ரெண்டாவது எல்லாம்னா மெயின் கான்செப்ட் என்னன்னா, இன்றைக்கி ஸ்டூடெண்ட் மத்தியில் வந்து ஸ்ட்ரெஸ்ன்றாங்க. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ஹேண்டில் பண்ணுறது. ஸ்ட்ரெஸ் எப்படி வரும் ஆக்சுவலாக? ஒரு பொருளை வந்து
அதை நீ அக்செப்ட் பண்ணிட்டா ஸ்ட்ரெஸ் வருமா? வராது. ஸோ அதை மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை வந்து நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸிபிளாக கொண்டு தள்ளும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ் உருவாகணும் அது ஆக்சுவலி. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா பசங்களுக்கு இன்றைக்கி வந்து மெடிடேஷன், யோகா இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இட் வில் கிவ் யுவர் ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் கொடுக்கும். மென்டல் ஸ்ட்ரென்த் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்கலி யுவர் மைண்ட் வில் பி வெரி ஃப்ரெஷ் பண்ணும்போது எந்த சிலபஸ் என்ன ஃபைனலாக ஒரு வார்த்தை என்ன சொல்லுவேன்னா, நான் வந்து ஆல்வேஸ் ChatGPTயோ எல்லாமே சொல்கிறேன். எதுவாக இருந்தாலும் ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 5 கொஸ்டின் போடுங்க. உங்களுக்கு வந்து நோபடி உங்களுக்கு யாரும் கைட் பண்ணணும் அவசியமே இல்லை. வென், வேர், ஒய் அண்ட் ஹவு இது கொடுத்துட்டீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அதுக்கு மேலே ஒன்றும் ஆன்சரே தேவையில்லை ஆக்சுவலாக. அது இது தெரியாமல் சில பேர் ஃபண்டாஸ் வந்து போட்டுட்டு மண்டையை உடச்சிக்கிட்டு எனக்கு பெருசாக இருக்குது பாராகிராஃப் பெருசு பெரிய சப்ஜெக்டை பெரிய ஏதாவது மெத்தடாலஜிஸ் ஆர் தேர் ஆக்சுவலி. இன்றைக்கி ஐஏஎஸ் படிக்கணும்னா ஒரே ஒரு மெத்தடாலஜி தான் இருக்குது. ஒரு முட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து 80% அதில் வந்து வெள்ளைக்கரு தான் இருக்கும், 20% தான் அந்த மஞ்சக்கரு இருக்கும். அந்த 20% ரீச் ஆகிறதுக்கு தான் உங்களை 80% கிராஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் எ மெத்தடாலஜி ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ். படிப்புக்கும் சரி தான், வேலைக்கு போகணும் சரி தான். இல்லை உங்களோட கோர்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த கோர்ஸில் நான் வந்து தனியாக அந்த அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினெட்லாக தட் இஸ் த வே. அந்த மெத்தடாலஜியை கற்றுக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும், ஏன்னா இன்றைக்கி டெக்னாலஜி நமக்கு அவ்வளோ சீக்கிரமாக கையில் கொடுத்து வச்சுருக்காங்க. யூ கேன் ஃப்ளாரிஷ் யுவர் லைஃப். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சொல்கிறேன்னு நெக்ஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். இட் வாஸ் சச் அ ப்ளஷர் டு ஹேவ் யூ. தேங்க்யூ ஸோ மச். எங்கள் சேனலுக்கு வந்ததுக்கு ஒரு அடையாளமாக ப்ளீஸ் கிவ் ஏ ஆட்டோகிராஃப் சார். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் wonderful. Thank you so much for your wonderful opportunity for St. Joseph கல்வி சேனலுக்கு, இந்த சேனலுக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு. I want to give a special thanks to my wife, the training DO. See, and my brother, especially my brother, Mr. Nandakumar IRS. Thank you so much, ma'am. I'll put this, okay? Yes. Thanks a lot. Thank you, sir. Thank you, sir. Thank you so much, ma'am. Education and curiosity is the driving force behind innovation, the foundation for progress, and the key to unlocking new potential. You either grow or go. This is Tejashwini signing off on behalf of St. Joseph's Kalvi. Let's connect.